அண்ணன் சொல்லையே கேட்கல. யாரு சொன்னாலும் அவரு கேட்க மாட்டாரு மைனி. கேட்கத மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லட்டு. ஐடியாலாம் இருக்கு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் தான். ஆனா ஒரு ஆள் சொன்னா கட்டாயம் கேட்பான். நீதானே அது. நீ சொன்னா நிச்சயமா அவர் சைன் பண்ணுவாரு. நீ போய் அவர்கிட்ட பேசுதியா? யாரு? நான் சொன்னா அவன் சைன் பண்ணிருவானா? எதையாவது உளறிட்டு இருக்காதடி. நான் சொன்னது வேற ஆள. வேற ஆளா? யாரட்டே? உங்க அப்பாவா? ஐயோ, இந்த நேரத்துல அந்த மனுஷனை வேற ஞாபகப்படுத்தாதடி. அவனுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அத்தைய? வேற வேற யார சொல்லு. வேற யார? யாரா இருக்கும்? அது வேற யாரு? அவன் பொண்டாட்டிய. நெசமாவாட்டி? அம்மாட்டி. பின்ன எதுக்காக அவன் இம்புட்டு போராடுறான்? எதுக்காக அவன் இம்புட்டு சண்டை போட்டான்? இப்போ எதுக்கு அவன் கோவமா இருக்கான்? எல்லாம் உனக்காக தானே. அதெல்லாம் சரிதான். ஆனா என் மேல இருந்தானே அவங்க கோவமா இருக்காவ. அது உரிமையில வர கோவண்டி. ஆனா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சரிட்டி, இப்ப நான் என்ன செய்ய? சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. நாளைக்கு காலையில நீயும் எசக்கியும் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. நீங்க அங்க போறது உங்க அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். ஐயோ, என்னட்டி? அண்ணனுக்கு தெரியாமையா? ஏய், நீ என்ன கொலையா பண்ண போற? உன் புருஷனை பார்க்க போற. அதெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லிட்டு போணுமா? எட்டி எசக்கி, மரியாதையா பரணி சொல்றத கேளு. இந்த தடவை அண்ணனுக்கு தெரியாமையே நம்ம போவோம். குட். அவனுக்கு பிடிச்ச இந்த பொம்மைய அவன் முன்னாடி நிக்க வச்சு கையெழுத்து போடுங்க மாமான்னு நீ சொன்னேன்னு வெயி, தலைவன் அப்படியே சொக்கி போய் கையெழுத்து போட்டு அனுப்பிடுவான். ஓகேயா? அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏசாதா? ஏய், அத நான் பாத்துக்கிறேன்டி. இப்ப 2 பேரும் போவீங்களா மாட்டீங்களா? மைனி, மாமாக்கு அண்ணன் மேல இருக்க கோவத்தை விட அக்கா மேல இருக்க கோவம் தான் அதிகம். அக்கா சொன்னா கேட்கவே மாட்டாரு. ஏய், நான் போடுற பிளான் 2 in 1 ரீ. என்ன? எதுவும் ஆகாது. என் அண்ணன் இவன் மேல கோவமா இருக்கான். அப்படியே அந்த கோவம் இருக்கட்டும்னு விட்டுறணுமா? இத பாருடி, எசக்கி போய் அவன் கிட்ட பேசினாதான் அவனுக்கு கோவம் குறையும். அதுக்குதான் இந்த ஐடியா. நான் சொல்றத கேளுங்கடி. அவனை போய் பார்க்க போறது ஒண்ணு கொலை குத்தம்ல. எசக்கி, நீ அவனை பார்க்க போற மாதிரி போக வேண்டாம். ஆனா வீராவோட வேலை முக்கியம்ல. அதுக்காக பேச போற மாதிரி போ. தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? எசக்கி, பரணி சொல்றதும் சரியாதான் இருக்கு. என் கூட வாட்டி. ஏ எசக்கி, யோசிக்காத, சொல்றத கேளுடி. நீ போய் பேசிட்டு வா. அதனால உனக்கு ஒண்ணு நஷ்டமாயிட போறது இல்ல. நீ தைரியமா போடி. எசக்கி, எனக்காக ஒரே ஒரு தடவை மாமாவை போய் பார்த்தா என்ன தப்பு? ஐயோ, சரிட்டி, நான் வாரேன். நானும் நீயும் போய் நாளைக்கு மாமாவை பார்த்துட்டு வந்துருவோம். இந்தாங்க. சரிம்மா.
இத நீயும் உன் மாமா கிட்ட கொடு. அப்ப நீயே நானு இங்கனையே நின்னுக்கிடுதனே. அப்படியே போட்டனா? நீ வந்து நின்னாதான் மாமா மனசு மாறுவாருன்னு பரணி சொன்னால. ஒழுங்கு மரியாதையா உள்ளவா சொல்லிட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி. கட்டண புருஷனை பாக்குறதுக்கு என்னட்டி கூச்சம்? வாட்டி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இருங்க, என்ன விஷயம்? தள்ளுங்க அண்ணாச்சி. சார்வான், சார்வான், நான் தடுக்க தான் பார்த்தேன் சார்வான். என்ன இடிச்சு தள்ளிட்டு உள்ள வராங்க சார்வான். என்ன வேணும் உனக்கு? என்னது? பனையாரம், கார பனையாரம். சின்ன தூக்குவாளியில பச்சை புளி போட்டு பூண்டு வச்சு அரைச்ச தண்ணி சட்னி இருக்குன்னு சேர்த்து சொல்லிட்டி. உங்களுக்கு பிடிக்குமாமே? அத்தான் செஞ்சு கொண்டு வந்தா. நான் இல்ல மாமா, இவதான். கேட்டேனா? நான் கேட்டேனா? இந்த டிராமாலாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கு மரியாதை தூக்கிட்டு ஓடுங்க. என்ன என்கிட்டயே மறப்பா? கண்ணு முடிய நோண்டி விடுவேன். ஏட்டி வீரா, இந்த மனுஷனுக்காக ஆசை ஆசையா பணியாரத்தையும் சட்னியும் செஞ்சு கொண்டு வந்த பாரு. என்னைய சொல்லணும். கண்ணு மொழிய நோண்டு வராமல மூக்க கடிச்சு வச்சிருவேன்னு சொல்லி வைட்டி. இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு இல்ல. ஓரிங்களா இல்லையாடி? சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணுங்கிறது என்னோட கனவு. 4 வருஷம் அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த தடவை எஸ்ஐ செலக்ஷன்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப என்னத்துக்கு நீ கண்ணு கலங்கி நிக்கிற? அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாமா. என்கொயரி கேட்டு உங்ககிட்ட அண்ணன் லெட்டர் கொடுத்திருக்கு. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய மனசுல வச்சு என் மேல கோபத்தை காட்டிடாதீங்க மாமா. நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டா வேலை கிடைக்காது, மொத்த வாழ்க்கையும் போயிடும் மாமா. ஏய் லூசு, இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டு நிக்கிற? உங்க அண்ணன் லெட்டரை கொடுத்ததுமே என்கொயரி முடிச்சு அமிச்சாச்சு. போஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சீக்கிரம் வந்துடும். சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காம சந்தோஷமா வீட்டுக்கு போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏய், நான் தான் சொன்னல இவர் ரொம்ப நல்லவருன்னு. நீ தான் கேட்காம என்னை இங்க கூட்டிட்டு வந்த. விஷயத்த சொல்லியாச்சு இல்ல? கிளம்புங்க 2 பேரும். மாமா, இந்த பனையாரம் இவ செஞ்சத நான் திங்கவ? அதெல்லாம் முடியாது, எடுத்துட்டு போங்க. உமக்காக நயமா பணியாரம் செஞ்சு கொண்டு வந்தா தூக்கிட்டு போன்னு சொல்லுவீங்களா? முடியாதுங்க, திருப்பி எடுத்துட்டுலாம் போக மாட்டேன். என்ன செய்வீங்க? நான் என்ன செய்ய? உங்களுக்கு அப்பா அம்மான்னு 50 பேர் இருந்தாவ. நீங்க நல்லா வளர்ந்தீங்க. நான் அப்படியா? சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாமே எங்க அண்ணன் தானே. அது உங்களுக்கு தெரியாதா? பெத்தவர் மாதிரி எங்க அண்ணன் நிக்க, அவரை தாண்டி நான் என்ன செய்ய? அண்ணனுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செய்யுத. உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம்னா இங்க எதுக்குடி வந்த? என்னத்த செய்ய? அண்ணன் முக்கியம்னாலும்
எங்கிட்ட திரும்பினாலும் என் புருஷன் மூஞ்சுதானே முன்னாடி வந்து நிக்கு. நின்னா அவர் முகம், நடந்தா அவர் முகம், தின்னா அவர் முகம். எப்ப பாரு உங்களை தான் நினைச்சு வாழ்ந்துட்டு கிடக்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் மாமா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அண்ணனா நீங்களான்னு வந்துட்டா எனக்கு அண்ணன் தான் முக்கியம் மாமா. அதோட பேச்ச நான் ஒரு நாளும் மீற மாட்டேன். ஏய் போலாண்டி. ஓடி போ. உங்க அண்ணன் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து செத்து போ. வந்துட்டா ஆளும் மொகரக்கட்டையும். வாசனை தூக்குதே. லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாசனை சுண்டி இருக்குதே. சோடாபுடி கண்ணாடி போட்டாலும் உன் மாமனுக்கு கண்ணு தண்டனக்கதான் போல. ரோடு எது வண்டி எதுன்னு தெரியாம மோத வராரு. இந்த ஆறு வெள்ளிக்கிழமை இருக்கு. நானக்காவும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். உன்னை அப்படியே எலுமிச்சம்பழத்தை டயர்ல நசுக்கிற மாதிரி அப்படியே நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் தெரிஞ்சுக்க. ஆமா என்ன மாமனாரே, என்கிட்ட அசிங்கப்பட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சா? என்ன மண்டை நமங்குதா? இன்னொரு வாட்டி அசிங்கப்பட்டு போலான்னு வந்திருக்கீரோ? நான் எல்லாம் அசிங்கப்படனா? ரெண்டு தங்கச்சியும் வாழா வெட்டியா வீட்லயே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற வெக்கம் கட்டவன் நீ. நீதான்ல அசிங்கப்படணும். பெண்களை குண்டா. நான் எதுக்கு அசிங்கப்படனா? என்ன பொண்ணுங்கன்னா புருஷன் வீட்டுல தான் போய் வாழணுமா என்ன? என் தங்கச்சியோட வாழணும்னு ஆசைப்படுற மாப்பிள்ள என் வீட்டுல வந்து வாழட்டேன். இந்த ஊர் பொம்பளைங்களுடைய தலையெழுத்தை என் முடிவு மாத்த போகுது. இதுல நான் எதை நினைச்சு அசிங்கப்பட்டு நிக்கிறது? பெரிய புரட்சிக்காரன் தான் நீ. நீ புரட்சி பண்ணி பொண்ணுங்கள பிறந்த வீட்லயே வாழ வைக்க போகுதியா? கேட்டியா? இதெல்லாம் பேச்சுக்கு தாலே நல்லா இருக்கும். நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா இருக்குமால? நீ ஒரு முட்டா பையா. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? ஏலே அம்புட்டு புரட்சியா பேசுறவன உன் வீட்ல வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லு பாப்போம். அதானே, வா பாப்போம். என் முட்டாளு மாமா,
உன் பொண்ணு இதை ஏற்கனவே என்கிட்ட சொன்னா. நானும் சந்தோஷமா போய் உன் வீட்டுல இருக்கலாம் தான் சொன்னேன். ஆனா அதுக்கு அவ சொல்லுதா, அங்க காட்டுல வாழ்ற முட்டாள் நரிகள் கூட்டம் இருக்கு, அதுல நானே போய் வாழ்றது கஷ்டம், இதுல உன்னை எப்படி கூட்டு போறதுன்னு உன்னைய காரி துப்பாத குறையா கேக்கா. என்ன மாமனாரே, பெத்த பொண்ணே இப்படி பேசுற மாதிரி நடந்துக்கிட்டீரே. ஐயோ அண்ணே, இது ரொம்ப அசிங்கமாச்சே. அதாவது பெத்த பொண்ணே தகப்பன இப்படி பேசி இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏலே, இதெல்லாம் இவங்களுக்கு எங்கல போய் உரைக்க போகுது? நல்லா உரைக்கிற ஆளா இருந்தா இன்னும் ஏதாச்சும் புளிய மரமா பார்த்து போய் நாண்டுகிட்டு செத்து இருக்க மாட்டாரா? அதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் சொர்ணலா ஜென்மம்ல. முட்டா பையலா இருக்க. எது உரைக்கணும் எது உரைக்க கூடாதுன்னு உனக்கு தாமலே தெரியல. தெரியல, நான் கேட்க. ஓன் தங்கச்சி மேளத்தாளம் வச்சு கார்ல ஏத்தி வெடியெல்லாம் போட்டு ஊர்வலமா கூட்டி போய் வீட்டுல வச்சு புரட்சி பண்றல்ல, அங்க ஓ வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்தா உன் தங்கச்சி? அவளுக்கு என்ன குறைச்சல? என் வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கா என் தங்கச்சி. அவளுக்கு என்ன? நீ பாட்டுக்கு பேரை மாத்திட்டு மகாராணின்னு சொல்லிட்டா அவன் நெச்சமாவே மகாராணி ஆயிடுவாளா? இம்புட்டு நாளை என் வீட்டுல சமயக்காரியா இருந்தா இப்ப என்னாச்சு? மேலதாளத்தோட உன் வீட்டுல போய் அதே சமயக்காரியா தானே இருக்கா? அப்படித்தானே வித்தியாசம். எங்க போனாலும் சமயக்காரி சமயக்காரி தானே. ஓ லிஸ்ட்ல சமயக்காரி பேரு மகாராணியா? நல்ல வேளை என் பொண்ணத்தான் நீ மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ற புரட்சியெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். இவர் புரட்சி பண்ண போறாராம். புரட்சி விரும்பல. நீ வேற வேற வார்த்தையில சொல்லிக்கலாம். ஆனா ஆன மேல அம்பாரி வச்சு கூட்டிட்டு போனாலும் சரி, அரண்மனையில அப்படியே தூக்கி உட்கார வச்சாலும் சரி, விளக்கு மாத்துக்கு பேரு மாறிடுமா? எங்க போனாலும் விளக்கு மாறுதாலே என் வழக்கு மாறு. பொம்பளை புள்ளைய எங்க நீ கொடுத்தாலும் அங்க அவ வேலைக்காரி தான். இல்ல கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்புதோம்ல, அங்க என்ன அவளோட கடமை? சமைக்கிறது, பெருக்கிறது, பிள்ளை பெத்துக்கிறது, துணி துவைக்கிறது, புருஷனை பாத்துக்கிறது, இப்படிதானே. புகுந்த வீட்டுக்கு போனவள அங்க அவ கடமையை செய்ய விடாம பிறந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போகுதா? இது என்ன பெரிய புரட்சிங்க? இது பாரு, உன் வீட்டுக்கே என் மருமவன் வந்து வாழ ஆரம்பிச்சாலும் அப்பவும் அந்த ஆழாக்கு இருக்காளே அவ வேலைக்காரி தானே. நல்லா சமைக்க தெரிஞ்ச வேலைக்காரி, மாகுன்னு உழைக்க தெரிஞ்ச வேலைக்காரி. அப்படிதான், வேற என்ன இருக்கு? இந்தார்ல பொம்பளையா பிறந்தாலே அவ வேலைக்காரி தான். அதுதான் பொம்பளையோட தலைவிதி. அது உன் வீட்டுல இருந்தாலும் சரி, என் வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க விதி மட்டும் மாறாது. புரியுதா? எழுதி வச்சுக்க. ஏன் மகன் உன் வீட்டுக்கு வரவே மாட்டான். ஒருவேளை மனசு மாறி உன் வீட்டுக்கு போகலாமான்னு அவன் கிளம்பினா கூட நான் அவன் மனச கலைச்சிடுவேன். கடைசி வரைக்கும் உன் தொங்கச்சி நசுக்கி அவ வாழா வெட்டியாத்தான் இருக்கணும். அவன் இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. என்ன அவ கழுத்துல தொங்குற தாலி மட்டும்தான் அவளுக்கு மிச்சம். அதை வேணா வச்சுக்கிட்டு ஒரு வாரமா உட்காந்துக்கிட்டு அங்கேயே அவளை ஒப்பாரி வைக்க சொல்லு. என்னனே இந்த ஆள் பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு இருக்காரு. நீ ஏன்னா எதுவுமே பேசாம இருக்க? அப்ப சொல்லிடுவான். மாமனார, என் தங்கச்சிக்கு சமைக்க தெரியும், அதனால அவ சமைக்குதா. அதுக்குண்டு அவளுக்கு வெறும் சமைக்க தான் தெரியும் நினைச்சிடாத. அவ சமூகத்தோட தங்கச்சி. அவ என்ன வாழ்க்கையில செய்யணும்னு ஆசைப்படுதாலோ அது அவ கூட நின்னு செஞ்சு காட்ட வைப்பேன். பாக்குதீரா? நீ பாக்குதியாக்கா? இந்த வெறும்பை எப்படி தமாசா பேசுதான்ட்டு? தமாசுலாம் இல்ல மாமனார, சீரியஸா தான் சொல்லுதேன்.
நீர் என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீரு. ஆனா வேட்டிய உருவ விட்டு உன்னை ஓட விட்டோம்ல. அதே மாதிரிதான் இப்ப என் தங்கச்சி வாடா வெட்டியா ஆவான்ட்டு நீ நினைக்கிறீரு. ஆனா உன் மவனோட சேர்ந்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அப்புறம் நீ தூக்கு கயிறை தேடி ஓட போற பாரு. பாப்பல அதையும் தான் பாப்போம். பாப்பா அதுக்கு முன்னாடி இப்ப நீரா வண்டியை எடுக்கலன்னு வச்சுக்க. இப்ப உன் வேட்டையை உருவி மறுபடியும் ஓட விட்டுரும் உன்னை. இல்ல வெட்டிக்கல, இது என்ன வேட்டியா இருக்கு, என்ன பிராண்டா இருக்கு, பல படம் போட்டுருக்காப்ல. அந்த பயம் இருக்குண்ணே. என்னண்ணே யோசிக்கிற? அந்த ஆள் பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதனே. இல்லல, அந்த ஆள் சொல்லிட்டு போனதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. பொம்பளை பிள்ளையில பூந்த வீட்டுல இருந்து கூட்டு வர்றது மட்டும் புரட்சி இல்ல. அவளுக்கு சொந்தமா ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து அவளுகளை சொந்த காலில் நிக்க வைக்கணும்ல. அதை நான் இசைக்கு விஷயத்துல ஏதோ செய்யாம விட்டுவிட்டேன். புரியலண்ணே எதுவும். இப்ப செய்யும்போது உனக்கு புரியும். வண்டியில வந்து ஏறு. நேரா நேரத்துக்கு அம்புட்டியும் சாப்பிட்டு பழகி போச்சு. நாக்கு வேற நமங்குதுல. இங்க எனக்கு தான் நாக்கு நமங்குது. என்னத்தை செய்ய? இல்ல நான் ஒரே ஒரு பணியாரம் எடுத்துக்கிட்டோமாடா. தின்னு டேடி பாக்யா, ஆறுடி ஆறு செஞ்சா இத? பிரமாதமா இருக்கு. தெரியும் இந்த ரோடோரமா கடை போட்டு போன இந்த பொண்ணுமா பாட்டி, அந்த கேள்வி தானே செஞ்சிருக்கும் இத. அப்பா இது எங்க மைனி இசைக்கு சுட்ட பணியாரம்பா.